வணக்கம். இன்னைக்கு நம்ம நவீன கிளவுட் கம்ப்யூட்டிங் உலகத்துக்குள்ள ஒரு சூப்பரான பயணம் போக போறோம். ஆனா இங்க நம்ம பெரிய பெரிய மெஷின்களை பத்தி பேச போறதில்ல. அதுக்கு பதிலா அதுக்குள்ள ஓடுற கோட மையமா வச்சு எல்லாத்தையும் ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க போறோம். பாருங்க, இந்த ஒரு உவமையே போதும். நம்ம இன்னைக்கு பேச போற எல்லா விஷயத்தையும் இது அழகா விளக்கிடும். ஒரு காலத்துல ஹார்ட்வேர் தான் முக்கியமா இருந்துச்சு. இப்போ எப்படி நம்ம கவனம் சாஃப்ட்வேர் பக்கம் திரும்பிச்சுங்கிற முழு கதையையும் இது சொல்லுது. நாம வீடு வாங்குறதுல ஆரம்பிச்சு இப்போ ஹோட்டல்ல ஒரு நாள் தங்குற அளவுக்கு வந்திருக்கோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். ஒரு முழு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் சொந்தமா வச்சுக்கிறதுக்கும் தேவைப்படும் போது மட்டும் ஒரு சேவையை பயன்படுத்திக்கிறதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? இந்த ஒரு அடிப்படை மாற்றத்தை தான் நம்ம முதல்ல புரிஞ்சுக்க போறோம். முதல்ல அந்த பழைய காலத்து முறையா எடுத்துக்குவோம். ஒரு முழு பிசிக்கல் சர்வர் வாங்குறதுங்கிறது ஒரு வீட்டையே சொந்தமா வாங்குற மாதிரி. ஆனா வெர்ச்சுவல் மெஷின் அப்படி இல்ல. அது ஒரு பெரிய பில்டிங்ல ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வாடகைக்கு எடுக்கிற மாதிரி. இன்னும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் இல்லையா? இத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இப்போ வாங்க ரொம்பவே நவீனமான ஒரு கான்செப்ட்குள்ள போலாம். அதுதான் சர்வர்லெஸ். இதை எப்படி ஈஸியா புரிஞ்சுக்கலாம்னா, உங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கிற லைட்டிங் சிஸ்டத்தை நீங்க அப்கிரேட் பண்றதா நினைச்சுக்கோங்க. சர்வர்லெஸ்ஸா? அப்ப சர்வரே இல்லையா? உண்மையாவா? இதுதான் எல்லாரும் முதல்ல கேக்குற கேள்வி. ஆனா உண்மை என்னன்னா, அந்த பேர் ஒரு சின்ன மார்க்கெட்டிங் ட்ரிக் தான். கண்டிப்பா சர்வர்கள் இருக்கு. ஆனா அத பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்ல. அதை நீங்க மேனேஜ் பண்ண வேண்டியதில்ல. அதுதான் இங்க மேட்டரே. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு வழக்கமான சர்வர் இருக்கு இல்லையா, அது ஒரு லைட் ஸ்விட்ச் மாதிரி. நீங்க நாள் முழுக்க ஆன் பண்ணியே வச்சிருப்பீங்க. ரூம்ல யாருமே இல்லைனாலும் கரண்ட் பில் வந்துகிட்டே இருக்கும். ஆனா சர்வர்லெஸ் அப்படி கிடையாது. அது ஒரு மோஷன் சென்சார் லைட் மாதிரி. தேவைப்படும்போது மட்டும் ஆன் ஆகும், மத்த நேரத்துல ஆஃப். எவ்வளோ திறமையானது பாருங்க. சரி, டெக்னிக்கலா இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாப்போம். சர்வர்லெஸ்னா நீங்க உங்க கோட அப்லோட் பண்ணிட்டு ஒரு ட்ரிகர் செட் பண்ணுவீங்க. அதாவது இந்த விஷயம் நடந்தா மட்டும் என் கோட ரன் பண்ணுன்னு சொல்றீங்க. அந்த ட்ரிகர் நடக்கும்போது மட்டும் கிளவுட் நிறுவனம் உங்க கோட இயக்கும். அதுவும் அது ஓடின மில்லி செகண்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு பில். சிம்பிள். சோ இது ரொம்ப சிம்பிளான 3 ஸ்டெப் தான். 1, ஒரு ட்ரிகர் நடக்கும். 2, உங்க கோட் ரன் ஆகும். 3, அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும் உங்களுக்கு பில் வரும். அவ்வளோதாங்க விஷயம். ஒரு நிஜ உலக உதாரணம் வேணுமா? ஒரு போட்டோ ஆப் எடுத்துக்கோங்க. ஒரு யூசர் ஒரு போட்டோவை அப்லோட் பண்றாருன்னு வச்சுப்போம். உடனே ஒரு சர்வர்லெஸ் ஃபங்க்ஷன் தூக்கத்திலேருந்து எந்திரிச்சு அந்த போட்டோக்கு ஒரு தம்ப்நெயில் உருவாக்கிட்டு டக்குன்னு வேலையை முடிச்சிட்டு திரும்பவும் தூங்கிடும். தேவைக்கு மட்டும்தான் வேலை. சரி, இதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாகும்னு நினைக்கிறீங்க? கேட்டா ஆச்சரியப்படுவீங்க. இந்த நம்ப முடியாத வசதிக்கு செலவு ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு போட்டோவை ப்ராசஸ் பண்ண தோராயமா $1ல 10 லட்சத்துல 2 பங்கு தான் செலவாகும். யோசிச்சு பாருங்க. சரி, சர்வர்லெஸ்ஸை விட்டுட்டு அடுத்த முக்கியமான கான்செப்ட்க்கு போலாம். அதுதான் கண்டெய்னர்ஸ். டெவலப்பர்களுக்கு உலகத்துல எங்க போனாலும் ஒரு பெரிய தலைவலி இருக்கும். அந்த கிளாசிக் பிரச்சனைக்கு இது ஒரு அருமையான தீர்வு. அது என்ன பிரச்சனைனா, டெவலப்பர்ஸ் அடிக்கடி சொல்ற ஒரு ஃபேமஸான டயலாக் இருக்கு. ஆனா இது என் மெஷின்ல வேலை செய்தே. இதுதான் அந்த டயலாக். இதை கேட்டாலே தெரிஞ்சுக்கலாம் பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு. அதாவது அவங்க லேப்டாப்ல சூப்பரா ஓடுற கோட் நிஜ சர்வர்ல போட்டா கிராஷ் ஆயிடும். இந்த தலைவலிக்கு மருந்து தான் டாக்கர். டாக்கர் என்ன பண்ணும்னா, உங்க கோடையும் அது ஓடுறதுக்கு தேவையான எல்லா ஃபைல்ஸ், லைப்ரரிஸ்னு எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பெட்டிக்குள்ள, அதாவது ஒரு கண்டெய்னருக்குள்ள பேக் பண்ணிடும். எப்படி ஷிப்பிங் கண்டெய்னர் வந்த பிறகு பொருள் அனுப்புறது ஈஸியாச்சோ அதே மாதிரி தான் இதுவும் சாஃப்ட்வேருக்கு ஒரு ஸ்டாண்டர்டா கொண்டு வருது. சரி, வர்ச்சுவல் மெஷினுக்கும் கண்டெய்னருக்கும் என்ன வித்தியாசம்? இங்க தான் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. வர்ச்சுவல் மெஷின்ங்கிறது தனக்குன்னு தனியா ஆபரேட்டிங் சிஸ்டம், பிளம்பிங்னு எல்லாம் வச்சிருக்கிற ஒரு தனி வீடு மாதிரி. ஆனா கண்டெய்னர்ஸ் அப்படி இல்ல. ஒரே பில்டிங்ல இருக்கிற நிறைய அபார்ட்மெண்ட்ஸ் மாதிரி. எல்லாமே மெயின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஷேர் பண்ணிக்கும். இதனால இது ரொம்பவே லைட் வெயிட்டா வேகமா இருக்கும். டாக்கரை பத்தி புரிஞ்சுக்கணுமா? அப்போ இந்த 3 வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல டாக்கர் ஃபைல். இது ஒரு சமையல் குறிப்பு மாதிரி. என்னென்ன தேவைன்னு அதுல எழுதியிருக்கும். 2வது இமேஜ். இது அந்த சமையல் குறிப்பை வச்சு சமைச்சு ஃப்ரீஸ் பண்ணி வச்ச உணவு மாதிரி. கடைசியா கண்டெய்னர். இது அந்த ஃப்ரீஸ் பண்ண உணவை எடுத்து சூடுபடுத்தி பரிமாறுற மாதிரி. அதாவது இயங்கிக்கிட்டு இருக்கிற உங்க அப்ளிகேஷன். ஓகே, இப்போ உங்க சாஃப்ட்வேர் ஒரு கண்டெய்னருக்குள்ள பத்திரமா இருக்கு. சூப்பர். ஆனா ஒரு கண்டெய்னர் இருந்தா பரவாயில்ல. ஒரு 100 இல்ல 500 கண்டெய்னர் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யணும்னா என்ன பண்ணுவீங்க? அங்கதான் அடுத்த பிரச்சனை ஆரம்பிக்குது. ஆமா, 1-2 கண்டெய்னரை மேனேஜ் பண்றது ஈஸி தான். ஆனா நூத்துக்கணக்கான கண்டெய்னர்கள் இருக்கிற ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸான அப்ளிகேஷனை பெரிய ஸ்கேல்ல மேனேஜ் பண்ணணும்னா அதுக்கு நமக்கு எல்லாத்தையும் ஒருங்கிணைக்க,
அதாவது ஆர்கெஸ்ட்ரேட் பண்ண ஒரு பவர்ஃபுல்லான டூல் வேணும். அந்த இடத்துல தான் ஹீரோ மாதிரி உள்ள வர்றாரு குபர்னெட்டிஸ். இது எப்படி சொல்லலாம்னா, உங்க டாக்கர் கண்டெய்னர்ஸ் எல்லாம் ஒரு ஆர்கெஸ்ட்ரால இருக்கிற மியூசிஷியன்ஸ் மாதிரி. அப்போ குபர்னெட்டிஸ் யாரு? அவர்தான் அந்த ஆர்கெஸ்ட்ராவோட கண்டக்டர். யாரு எப்போ வாசிக்கணும், எப்படி வாசிக்கணும்னு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றவர். அப்போ இந்த கண்டக்டரோட முக்கியமான வேலைகள் என்ன? முதல்ல செல்ஃப் ஹீலிங், அதாவது ஒரு மியூசிஷியன் கண்டெய்னர் சொதப்பினா உடனே அவரை ரீப்ளேஸ் பண்ணிடும். ரெண்டாவது ஆட்டோ ஸ்கேலிங், திடீர்னு கூட்டம் அதிகமா வந்தா இன்னும் நிறைய மியூசிஷியன்ஸை கூப்பிட்டு வந்துரும். மூணாவது லோட் பேலன்சிங், வர்ற வேலைய எல்லாருக்கும் சமமா பிரிச்சு கொடுக்கும். சூப்பரா இருக்குல்ல? சரி, இப்போ நமக்கு சர்வர்லெஸ், கண்டெய்னர்ஸ், குபர்னெட்டிஸ்னு இந்த ஆட்டத்துல இருக்கிற முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாரையும் பத்தி தெரிஞ்சிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து எந்த வேலைக்கு எது தேர்ந்தெடுக்கலாம்னு ஒரு முடிவுக்கு வருவோம். இந்த டேபிள்ல பாருங்க, நான் இப்ப பேசின எல்லாத்தையும் அழகா ஒப்பிட்டிருக்கோம். வர்ச்சுவல் மெஷின், கண்டெய்னர்ஸ், சர்வர்லெஸ், இதோட யூனிட் என்ன, நம்ம எவ்வளோ மேனேஜ் பண்ணணும், ஸ்டார்ட் ஆக எவ்வளோ நேரம் ஆகும், காஸ்ட் மாடல் எப்படி, இது எதுக்கு பெஸ்ட், இப்படி எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்க்கலாம். இதுதான் இந்த முழு விஷயத்தோட முக்கியமான சுருக்கம். நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வருவோம். இப்ப சொல்லுங்க, உங்க தேவைக்கு என்ன வேணும்? ஒரு பெரிய வீடா, இல்ல ஒரு அபார்ட்மெண்ட்டா, இல்ல எல்லாத்தையும் பேக் பண்ண ஒரு சூட்கேஸா, இல்ல ஒரே ஒரு ராத்திரிக்கு ஒரு ஹோட்டல் ரூம் போதுமா? இப்போ உங்களால இந்த கேள்விக்கு நம்பிக்கையா பதில் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். இனிமே கிளவுட் கம்ப்யூட்டிங் பத்தி யாரு பேசினாலும் நீங்க தைரியமா இந்த உரையாடல்ல பங்கெடுக்கலாம்.